குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே தினமும் உண்ணாவிரதம் இருக்கோம் தெரியுமா? என்னடா சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. பகல் முழுவதும் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நைட்ல படுத்த பிறகு 8 மணி நேரம் படுக்கிறோமோ, 10 மணி நேரம் படுக்கிறோமோ, நம்ம எதுவுமே சாப்பிடுறதில்ல. அது உண்ணாவிரதம் இருக்கிற மாரி தான். அதுக்கு தான் ஆங்கிலத்தில அழகா சொன்னா, காலையில சாப்பிடுறதுக்கு டிஃபனுக்கு பேரு வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதாவது உண்ணாவிரதத்த முறியடி அப்படின்னு அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து அழகா சொன்னாங்க. நீங்க தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா? இல்ல எனக்கு டிஃபன் சாப்பிடுற பழக்கமே இல்ல. ஸ்ட்ரைட்டா மதிய உணவு தானா? பெண்கள்ல நெறைய பேரு ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு அனுப்புற அவசரத்துல, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற அவசரத்துல, வேலை நெறைய இருக்குன்னு டிஃபனே சாப்பிடுறதில்ல. ஸ்கூலுக்கு போற அவசரத்துல குழந்தைங்களும் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ, இதனால நீங்க மிகப்பெரிய தீங்கு ஏற்படுத்துறீங்க உங்க உடம்புக்குன்றது தெரியுமா? ஆமாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரிப்போர்ட் படி 10ல 4 பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுறதில்ல. இதனால காலையில எழுந்த உடனே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து நம்ம குடுக்கறதில்ல. அதனால மூளைக்கும் சரி, உடம்புக்கும் சரி மிகப்பெரிய தீங்க வந்து ஏற்படுத்துறோம். இது நாளடைவில ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதா இருக்கட்டும், கேன்சர் உள்ளிட்ட பல வகையான பிரச்சனைகள இழுத்து வந்து குடுத்துருதுங்க. அதுக்கு நம்ம என்னதான் பண்றது? தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதுவும் ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம சாப்பிடணும். அதுக்காக தான் வெஸ்டீஜ் ஹை எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் சீரியல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல ஹை எனர்ஜி பிரேக்ஃபாஸ்ட் சீரியலுடைய 10 நன்மைகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹை எனர்ஜி பிரேக்ஃபாஸ்ட் சீரியல பொறுத்தவரைக்கும் 6 மிக முக்கியமான விஷயத்த வந்து போட்டு செஞ்சிருக்கிறாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் பொதுவா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ல இருக்கும். இங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் இல்லாம அமரந்த், பாஜ்ரா, பிளாக் ரைசின்ஸ், ஆல்மண்ட், விட்டமின் B6, பம்ப்கின் சீட், B12ன்னு நெறைய விஷயங்கள் வந்து போட்டு குடுத்துருக்காங்க. இதனால மிகப்பெரிய பலன்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுல முதல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை நியூட்ரிஷன். அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷன் வந்து வழங்குறாங்க. அதாவது தமிழ்ல அழகான ஒரு பழமொழி உண்டு. காலையில உணவு சிற்றுண்டிய வந்து ராஜா மாதிரியும், மதியம் வந்து ராணி மாதிரியும், நைட் வந்து பிச்சைக்கார மாரியும் சாப்பிடணும் அப்படின்னு. ராஜா மாரி சாப்பிடணும்னா நெறைய சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. நெறைய போஷாக்கான விஷயம் சாப்பிடணும்னு அர்த்தம். அதுக்கு நம்ம அஃபோர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால, வெஸ்டீஜ் எல்லாருமே சாப்பிடக்கூடிய விதமாக இவ்ளோ கலவையில ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட், பாஜ்ரா இதுலலாம் இருக்கிறதுனால ஹை ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் இருக்கிறதுனால, நல்ல ஒரு போஷாக்கான ஒரு உணவுக்கு நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உடல் எடை பராமரிப்பு. இதுல இருக்கிற ஹை குவாலிட்டி ஃபைபர், நார்ச்சத்து வந்து தேவையில்லாத கழிவுகள வெளியேத்திருது. அதே மாரி புரத சத்தும் அதிகமா இருக்கிறதுனால, உடல் எடை வந்து சீரா மெயின்டெயின் ஆவறதுக்கு வந்து உதவுதுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு நண்பனா இருக்கு. ஹார்ட் ஹெல்த். ஸோ, இதுல இருக்கிற விட்டமின் ஈயா இருக்கட்டும், இது கொலஸ்ட்ரால் லோயரிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால, கெட்ட கொழுப்பான எல்டிஎல்ல குறைச்சு, நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல்ல ஏத்துறதுனால, தேவையில்லாத உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சு, ஹார்ட்டுக்கு வந்து இதயத்துக்கு நல்ல ஒரு நண்பனா விளங்குது. 4வது பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல ஹை ஆன்டி ஆக்ஸிடென்ட் கன்டென்ட் இருக்கிறதுனால, எந்த வகையான நோய் தாக்குதல் ஏற்பட்டாலும், அதுக்கு நின்னு அடிச்சு ஒரு நோய் எதிர்ப்பு ஒரு அரணா நம்மளுக்கு விளங்குது. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. இது குழந்தைங்க இத தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, இதுல இருக்கிற விட்டமின் ஈயா இருக்கட்டும், ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் மூல வளர்ச்சிக்கான விஷயத்த தர்றதுனால, அவங்களுக்கு மெமரி பவர் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகும். இது வயதானவங்க எடுத்துக்கும்போது B6 இருக்கிறதுனால, அல்சீமர் போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கும். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, எலும்புக்கு பலம் சேர்க்கிற விதமாக அமரந்த்லயும், கம்புலயும் அளவுக்கு அதிகமான கால்சியம் இருக்கு. அதனால நம்ப போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஆயிடுங்க. ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அனீமியா வந்து வராம தடுத்து நிப்பாட்டுறதுக்கான விஷயமாக அயர்ன் இருக்கு. இதுல இருக்கிற இரும்பு சத்து, இரத்த சோகைய தீர்த்து, நல்ல ரத்தம் வந்து நம்ம உடம்புல மெயின்டெயின் ஆவறதுக்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ, அடுத்து முடி கொட்டுற பிரச்சனை, சருமத்தில ஏற்படுற சின்ன சின்ன தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டும் விதமாக, இதுல இருக்கிற ஃப்ளவனாய்ட்ஸ் அண்ட் பைட்டோநியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யுது. ஸோ, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கண் பார்வைய வந்து அதிகரிக்கிற விஷயத்த வந்து இது செய்யுது. ஸோ, ஆல்மண்ட்ல விட்டமின் இ இருக்கு. இந்த விட்டமின் இ வந்து கண் பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை பிரச்சனை சரி செய்யுது. அடுத்து இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாரி. ஸோ, இவ்வளவு 10 பெனிஃபிட்டும் வந்து இது குடுக்கிறதுனால, இது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது, ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிகுந்த சிற்றுண்டிய சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தி வந்து நம்மளுக்கு குடுக்கும். இத எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கிராம் எடுத்துக்கிட்டு, 1 கப் மில்க்ல நம்ம நல்லா கலந்து நம்ம குடிச்சிட வேண்டியதுதான்.
குடிச்சாலே ஒரு ராஜா சாப்பிட்ட ஒரு திருப்தியான ஒரு சிற்றுண்டி நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுரும். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து நம்ம எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஆம், அது என்னன்னா மார்னிங்ல வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என் குழந்தைங்களுக்கு தான் வாங்கி வச்சிருந்தேன். என் பொண்ணு ஜென்ரலாக இந்த மாதிரி கெல்லாக்ஸ் இது எதுவுமே வந்து பாலில் போட்டுலாம் சாப்பிடவே மாட்டா. ஆனால் இந்த நம்மளோட எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வாட்டி நான் கொடுத்தேன் அவளுக்கு பாலில் போட்டு. அதில் அந்த பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவளை ரொம்ப ஆசையாக எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றா. இது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா பசங்க காலேஜ் பசங்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவளுங்களும் டெய்லி எடுத்து போட்டு ஆசையாக அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இது என்னோடது ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு சண்டேயே நடக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் குழந்தைங்களுக்கு அது எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. இதுல எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கிறதுனால ரொம்ப ஆசையாகவும் சாப்பிட்றாங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம இன்மிகோ ப்ரோட்டீன் பவுடர், அதாவது குழந்தைங்களுக்காக நம்ம கொடுக்க சாக்லேட் ஃப்ளேவர் நான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக சின்னதாக வாங்கி இந்த 200 கிராம் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அது காலி ஆகிட்டோன்னு திருப்பியும் நான் 200 தான் வாங்கினேன். சரி பசங்க எந்த அளவு சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு பெருசு வாங்கிக்கலாம். ஸோ அது காலி ஆயிடுச்சு. என் பொண்ணு அதுக்கப்புறம் பாலே குடிக்கிறத நிறுத்திட்டா. அந்த அவ ஆக்சுவலாக ஜென்ரலாக பால் குடிக்க மாட்டா. ஆனால் நம்மளோட இந்த ப்ரோட்டீன் பவுடரை கலந்து கொடுத்தா மட்டும் அந்த பாலை குடிப்பா. ஸோ இது காலியினோட திருப்பி பால் குடிக்கிறத நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் இப்போ நான் பெரிய பாட்டிலாகவே இந்த வாட்டி வாங்கினேன். அது வாங்கினோடனே திருப்பி பால் குடிக்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஃப்ளேவர் இது அவ்வளோ விரும்பி குடிக்கிறா. பாலே பிடிக்கலன்னு சொன்ன குழந்தை இந்த பவுடரை நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நல்லா குடிக்கிறா. அது இல்லாமல் இதை கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவகிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தை என்ன சாப்பிட கொடுத்தாலும் இது ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஆனால் நம்மளோட இந்த நியூட்ரிஷனல் பவுடர் ப்ரோட்டீன் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவள் ஃபேஸ்ல இருந்து நல்ல ஒரு பிரைட் அவ ஒரு மாதிரி அந்த சோர்வே இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கா மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது இல்லைன்னானோ எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இது கொடுக்கும்போது குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே குழந்தைங்களுக்கு நம்ம நம்பி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு நீடஸ். தேங்க்யூ சிஸ்டர்.